கௌஷிக்கு சத்யா ஆண்டி கொஞ்சம் வர சொல்ல. பவித்ரா ஆண்டி இங்க தானே இருக்காங்க, அவங்கள கூப்பிட சொல்லுங்களா. ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டாங்கப்பா, அதுக்குதான் உன்னை போக சொன்னேன். யார் ரெண்டு பேருக்கும் ஏதாச்சும் சண்டையா? ரெண்டு பேருக்குமே சுத்தமா ஆகுதுப்பா, அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க. ரெண்டு பேரும் பேசி 6 மாசத்துக்கு மேல ஆகுது. நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், கேட்கவே இல்லை. உங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் சண்டை? என்ன சண்டைனே மறந்து போச்சுப்பா, ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல, அதனாலதான் பேசுறதே இல்லை. உங்க ஈவோலாம் விட்டுட்டு அவங்க கிட்ட போய் பேசுங்க. நான் போய் பேசினா நான் செஞ்சது தப்புன்னு ஆயிடும்ல. இந்த கடையை விட்டுட்டு போனா நீ யாரோ அவங்க யாரோ, ஒருத்தவங்க பார்க்க போறீங்களா இல்ல ஒன்னா சேர்ந்தா வேலை செய்ய போறீங்களா? நீயே சொல்லு. ஒவ்வொரு வீட்லயும் 1008 பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வேலைக்கு வரோம். இங்கேயும் ஈகோ பார்த்துட்டு நீ பெரியவனா நான் பெரியவனா பார்த்து சண்டை போட்டுனே இருக்கணுமா? வேலை செய்யறதுலயே சந்தோஷமா இருந்துட்டு போங்களேன். நான் பெரிய கன்னு எடுத்துக்குவா. நீ கேட்கற கன்னு 3000 ரூபாய். ஒரு பொருளை வித்தாதான் நம்ம காசு வரும், நம்மளே யூஸ் பண்ணிட்டா லாஸ் தானே. கடையில அம்மா பொம்மை வச்சிருக்கீங்க, அதுல ஒண்ணு தரக்கூடாதா? நான் அப்பாட்ட கேட்டு உனக்கு தரேன், எனக்கு கொஞ்சம் டைம் தெரியா? சரிம்மா. இந்த கடையே உங்களுக்காக தான் வச்சிருக்காங்க, அம்மா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு பொம்மை தர மாட்டாங்க. அம்மா சொன்னா எப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். பொம்மையை வீணாக்கிறீங்களே, அதனால அப்படி சொல்லிருப்பாங்க. நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க. தம்பி ஆசையா ஒரு பொம்மை கேக்குறான்ல, குடுக்கலாம்ல. நான் காசுக்காக சொன்ன நினைச்சிங்க, எந்த பொருளையுமே பசங்களுக்கு கேட்டோன்னே வாங்கி கொடுக்க கூடாது. அப்படி வாங்கி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, பசங்களுக்கு மணி வேல்யூ தெரியாமே போயிடும். தம்பி சொன்னது கரெக்டா போச்சு. உங்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றானா? எங்க அம்மா எது சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னான். இது அவன் புரிஞ்சுக்கினானே, அது வரைக்கும் போதும். சம்பாதிக்கிறதுலாம் யாருக்காக? என் பிள்ளைங்களுக்காக தானே. அவனுங்களுக்கு தான் செய்ய போறேன், வேற யாருக்கு செய்ய போறேன்னு சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சு பாருங்க, போய் சாப்பிட்டு வந்துருங்க. இப்பயே டைம் ஆயிடுச்சு, நீங்க சாப்பிட்டு வந்தா தான் நான் சாப்பிடணும். நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க காலையில வேலைக்கு சாப்பிட்டீங்களோ சாப்பிடலையோ, நீங்க போய் முதல்ல சாப்பிட்டு வாங்க. 6 மாசம் குழந்தைக்கு ட்ரெஸ் காட்டுங்க. பையனா பொண்ணுங்களா? ஆம்பளை பிள்ளைக்கா. ஒரே நிமிஷம்க்கா, போட்டோ மட்டும் எடுத்து அமுச்சிக்கிறேன். அப்புறம் வீட்டுக்கு போனோடனே அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. டைம் ரொம்ப ஆயிடுச்சு, நீங்க போய் சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் காட்டிட்டே போறேனே. சொன்னா கேளுங்க, நான் பாத்துக்கிறேன். நீ ட்ரெஸ்ஸை பாத்துட்டே இருடா, நான் ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். சரிக்கா. வேலை முடிஞ்சிச்சா இல்லையா? நானும் இந்த கடையில எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? வரவா? வீட்டுல இருந்து ரிப்ளை வந்துருச்சாடா? நான் போய் குழந்தைய கூட்டின்னு வந்துடுறேன்க்கா. A few moments later. கடைசியா அந்த பொண்ணு ட்ரெஸ் வாங்குச்சா இல்லையா? அந்த பொண்ணை பார்த்த ட்ரெஸ் வாங்க வந்த மாதிரி தெரியல, யாரோ கடையில வெயிட் பண்ணுமான்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம தானே கிடைச்சோம், வேணா கடையை சுத்தி பார்த்துருக்கலாம்ல. பசி நேரத்துல வந்து வதைக்கிறாங்க. என் பொண்ணுக்கு வேலை தருவீங்களா? உங்க பொண்ணுக்கா? சின்ன பொண்ணாச்சே, இந்த வருஷம் 9th தானே படிக்கணும் உங்க பொண்ணு. ஆமாங்க, நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு அவ ஸ்கூலுக்கே போக மாட்டேன்றா, வேலைக்கு தான் போவான்றா. உங்க பொண்ணு சொன்னா நீங்களும் அப்படியே விட்டுருவீங்களா? பிள்ளைய முதல்ல படிக்க வைங்க. ஏன் படிப்பு வரலையா அவளுக்கு? நல்லா படிக்கிற பொண்ணுங்க. நான் வேலைக்கு போறேன், வீட்டு வாடகைக்கும் சாப்பாட்டுக்குமே சரியா போகுது. அவ வேலைக்கு போய் அவ தம்பியை படிக்க வைக்கணும்ன்றா. நீங்க சொல்றது இப்போ வேணா கரெக்டா இருக்கலாம், ஆனா வாழ்க்கை பூரா கஷ்டப்பட போறது உங்க பொண்ணு தான், நீங்க இல்ல. நீங்க சொல்றது உண்மைதான், அதனால நான் எங்கேயும் வேலை கேட்டு போகாம இங்க வந்தேன். உங்க பொண்ணை காலையில ஸ்கூலுக்கு அனுப்புங்க, சாயங்காலம் வேணா கடைக்கு அனுப்புங்க. நான் வேலை தர ரெடியா இருக்கேன். உங்க பொண்ணை கடைக்கு கூட்டுவாங்க, நான் உங்க பொண்ணுகிட்ட பேசுறேன். நான் தான் கஷ்டப்படுறேன், என் பொண்ணாவது நல்லபடியா இருக்கணும். நீங்க தான் பாத்துக்கணும், நான் வரேன். சின்ன பசங்க படிக்கணும்னு தானே சொல்லுவீங்க, ஏன் வேலை தரீங்க? என்கிட்ட அந்த பொண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பா படிக்க வச்சிருவேன். இங்க எல்லாருக்கும் எல்லா விஷயம்லாம் ஈஸியெல்லாம் கிடைக்கிறது இல்லப்பா. நீ நல்லா படிக்கணும், அதை விட முக்கியம் உன்னால முடிஞ்சா 4 பேரையாவது உன் வாழ்க்கையில படிக்க வைக்கணும். 20 ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கொடுங்க. எந்த ரேட்ல வேணுங்க? கம்மி ரேட்ல இருக்கலாமா, கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கலாங்களா? கம்மி ரேட்லயே தாங்க. இந்த 100 ரூபாச்சே. இந்தாங்க, நான் வரேன். உனக்கு ஸ்கூலுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் வேணும்பா? ஸ்கூலுக்குலாம் வேணாமா, நல்ல ஃப்ரெண்ட்னா எப்படி இருக்கணும்? நல்ல ஃப்ரெண்டுனா நமக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்லணும். எந்த சூழ்நிலையும் நம்மள விட்டுட்டு போக கூடாது. அப்படி மட்டும் ஒருத்தன் கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க லைஃப் லாங் மிஸ் பண்ணவே கூடாது. அப்ப எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் மட்டும் தாங்க. யாருப்பா அது? இது வரைக்கும் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. என் அண்ணன். அண்ணனா? அண்ணன் வேற ஃப்ரெண்டு வேற. நீங்க சொன்ன மாதிரி அவன் தானே என் கூட இருக்கா, அப்ப அவன் தானே என் ஃப்ரெண்டு.